வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கும் போது மற்ற சித்தர்கள், குருமார்கள் அவர்கள்லாம் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் இந்த துரியத்தை என்பதை சிந்திக்கும் போது பத்ரகிரி சாமிகள் சிந்தனையை எவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம். ஊமை கனா கண்டு உரைக்க அறியா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாள் வருவது எக்காலம் என்று தனது கவியில் மெய்ஞான புலம்பல் என்ற கவியாக 182வது கவியாக கொடுத்திருக்கிறார். ஒரு ஊமைக்கு கனவு வருகிறது. அந்த கனவை சொல்லி விளக்க முடிகிறதா என்றால் இல்லை. ஆனால் அந்த கனவில் வந்ததை அந்த ஊமை தனக்குள்ளே அந்த ஆனந்தத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை நுகர்வதாகத்தான் இருக்கிறது, உணர்வதாகத்தான் இருக்கிறது. ஆனால் சொல்லி விளக்க முடியுமா என்றால் ஊமையால் சொல்லி விளக்க முடியாது. அது போன்றதுதான் துரியத்தில் ஏற்படும் ஒரு சுகம், ஒரு இன்பம், ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம் என்று பத்ரகிரி சாமிகள் இதை சொல்லியெல்லாம் நாம் விளக்க முடியாது. இதைத்தான் குரு வேதாத்ரி அவர்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறுகிறார். சொல்லி விளக்குவது இது இல்லை. உணர்ந்து நாம் ஆனந்தம் அடைவது, பேரானந்தம் பெறுவது, பேரின்ப கழிப்பு அடைவது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வாகத்தான் பெற வேண்டும் என்பதை குரு அவர்கள் தெரிவிப்பதை நாம் சிந்திக்கலாம். நாம் அறிந்து அந்த அறிந்ததை நம்முள் உணர்வாக கொண்டு அதை இன்புறும் காலம், அதை அனுபவிக்கும் காலம், அது எந்த காலமாக இருக்கும் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் என்று பத்ரகிரியார் கூறுகிறார். நாம் அறிந்து கொள்வதற்கு நாள் வருவது எக்காலம் என்று கூறுகிறார். ஊமை கனா கண்டு உரைக்க அறியா இன்பம். ஊமை கனா கண்டால் அதை எவ்வாறு அந்த இன்பத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்வது என்று எவ்வாறு திணறுகிறாரோ, திக்குமுக்காடுகிறாரோ, அதே போல் நாம் இந்த இன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அவரவர்கள் உணர்வாகத்தான் பெற வேண்டுமே தவிர இதை சொல்லி விளக்க முடியாது. இதை குரு வேதாத்ரி அவர்கள் அச்சரங்கள் கொண்டு விளக்க முடியாது ஆனந்த அனுபவமே என்று கூறுகிறார். அச்சரங்கள் என்று சொன்னால் எழுத்து மூலமோ சொல் மூலமோ விளக்கம் அளித்து இதை புரிய வைக்க, தெரிய வைக்க, தெளிய வைக்க முடியாத ஒன்று. இது இறை இன்பம். இந்த இன்பத்தை உணர்வார்த்தமாக ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். இதைத்தான் பத்ரகிரி சாமிகள் மெய்ஞான புலம்பலில் ஓமை எவ்வாறு நல்ல ஒரு கனாவை கண்டு வெளியிலே சொல்ல முடியாமல் திண்டாடுகிறாரோ அது போன்ற அந்த இன்பத்தை நாம் பெறுவதாக இருக்கிறது இந்த துரியம் என்பதை கூறும் இந்த கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த கவியை என்னுள் விளக்கம் தந்த இறைநிலைக்கும், இக்கவியை தந்த பத்ரகிரி சாமிக்கும், என்னுடைய குருநாதர் வேதாத்ரியார் அவர்கள்
இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.